ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான vlog தான் ஒன்று பார்க்க போகிறீங்க. இந்த வெயிலுக்கு ஒன் டே ட்ரிப்பாக வெளியே போய் நல்லா சில் பண்ணிட்டு வரலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான இடத்த பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதுதான் ஜலகம்பாறை வாட்டர்ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் வந்து சென்னையிலேருந்து 231 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 5 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். வெள்ளூர்லேருந்து 95 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிடலாம். ஏலகிரிலேருந்து 33 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 1 ஹவரில் ரீச் ஆகலாம். ரொம்ப நியர்னு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தான். ஜோலார்பேட்டையிலேருந்து 18 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. 45 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை அழகோடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் போயிருந்த டைம் கிளைமேட்டோட சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் அப்படியே இந்த அழகை ரசிச்சுட்டே அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் இந்த ஜலகம்பாறை வாட்டர் ஃபால்ஸோட செக் போஸ்ட். இது இங்கே வந்து வெஹிக்கிள்க்கெலாம் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிடலாம். காருக்கு வந்து 50 ருபீஸும், 2 வீலர்னால் 20 ருபீஸும் வாங்குறாங்க. இப்போ பே பண்ணியாச்சு, உள்ளே போகலாம் நம்ம. இப்போ வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கார் பார்க் பண்ணிடலாம். நிறைய ஸ்பேஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த யானையோட ஸ்டாச்சு தான். இந்த பக்கம் நல்ல பெரிய டெம்பிள் ஒன்று இருக்குது. இங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழின்னு போர்டு வச்சுருக்காங்க. நம்ம அந்த வழியாக போகலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னா 10 ருபீஸ் தான். இப்போ பர்சனுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெப்ஸில் இருந்து தான் அப்படி நம்ம மேலே போகணும். இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து கைப்பிடிலாம் போட்டு நல்லாவே இருக்குது. பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து ஒரு 100 படிகள் இருக்கும். 100 படிகள் தாண்டி தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸு போகணும். 100 படி ஏறி போகணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்னால் நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து ரொம்பவே குட்டியான வாட்டர் ஃபால்ஸ் இது. ஆனால் தண்ணி வந்து நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு தண்ணி. இந்த வெயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கொட்டிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இந்த ஃபால்ஸுக்குள்ளே குளிக்க போகிற இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். நிறைய இடத்துல ஸ்லிப் ஆகுது. நிறைய பேர் வழுக்கி கீழே கூட விழுந்துட்டாங்க. அதனால் கவனமாக போயிட்டு வாங்க. நல்ல சில் தண்ணியோட இந்த சம்மரில் குளித்து ஆட்டம் போட்டால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணினா கண்டிப்பாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள். நல்லா குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஏலகிரிக்கு தான் போக போகிறோம். அந்த விலாகை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.